கர்நாடக அணைகளிலிருந்து தமிழ்நாட்டிற்கு காவிரியில் 1.45 லட்சம் கன அடி திறந்துவிடப்படுவதால் கரையோர மக்களுக்கு வெள்ள அபாய எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களை எமது சேலம் செய்தியாளர் சக்திவேலிடம் கேட்கலாம். வணக்கம் சக்திவேல், எத்தனை டிஎம்சி தண்ணீர் வந்து கொண்டிருக்கிறது? என்னென்ன எச்சரிக்கை காவிரி கரையோர மக்களுக்கு விடுக்கப்பட்டிருக்கிறது? சக்திவேல். வணக்கம் சாந்தா. தமிழகத்தில் உள்ள மிகப்பெரிய அணைகளில் ஒன்றான மேட்டூர் அணை. இந்த மேட்டூர் அணையானது தமிழகத்தில் உள்ள காவிரி டெல்டா மாவட்ட விவசாயிகளின் ஒரு முக்கிய நீர் ஆதாரமாக விளங்கக்கூடிய அணை. இந்த அணைக்கான நீர்வரத்து கடந்த 10 நாட்களுக்கு மேலாக தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. குறிப்பாக காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையின் காரணமாக கர்நாடக மாநிலங்களில் உள்ள கிருஷ்ணராஜசாகர் அணை மற்றும் கபினி அணை முழு கொள்ளளவில் அந்த அணைகளுக்கு வரக்கூடிய முழு உபரி நீரும் காவிரியில் திறந்து வரப்பட்டிருக்கிறது. குறிப்பாக 1,40,000 கனஅடி நீர் வரை திறக்கப்பட்டிருக்கிறது. இந்த நீரானது படிப்படியாக மேட்டூர் அணைக்கு வந்து கொண்டிருக்கிறது. இன்று மதியம் 12 மணி நிலவரப்படி அணைக்கான நீர்வரத்து மேட்டூர் அணைக்கான நீர்வரத்து 1,10,000 கனஅடியாக இருந்தது. இது மேலும் அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. இதன் காரணமாக மேட்டூர் அணையும் படிப்படியாக உயர்ந்து கொண்டே வருகிறது. இந்த சூழ்நிலையில் தமிழ்நாடு அரசின் சார்பில் வருவாய்த்துறை மற்றும் பேரிடர் மேலாண்மை துறையின் சார்பாக 13 மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக கிருஷ்ணகிரி, அதாவது காவிரி கரையோர பகுதியில் உள்ள மாவட்டங்களுக்கு கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், கரூர், நாமக்கல், தஞ்சாவூர், திருச்சி உள்ளிட்ட 13 மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக அந்த எச்சரிக்கையில் பொதுமக்கள் யாரும், அதாவது காவிரி கரையோர பகுதியில் உள்ள பொதுமக்கள் யாரும் காவிரி ஆறையில் குளிக்கவோ அல்லது துணி துவைக்கவோ, அதே போன்று கால்நடைகளை மேய்ச்சலுக்கு விடுவதோ போன்ற நடவடிக்கைகளை மேற்கொள்ளக்கூடாது என்றும், அதே போன்று காவிரி ஆற்றின் ஓரத்தில் இருந்து செல்ஃபி எடுப்பது போன்ற நடவடிக்கைகளை எடுக்கக்கூடாது என்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அது தவிர ஒவ்வொரு மாவட்டங்களிலும் மேற்கொண்டு கூறிய 13 மாவட்டங்களிலும் அந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும். பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும். காவிரி கரையோரத்தில் மேய்ச்சலுக்கு வாடுகளை விடக்கூடாது, குளிக்கக்கூடாது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளையும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கை தமிழ்நாடு அரசின் சார்பில் விடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த 1,40,000 கனஅடி என்பது இன்று மாலை அல்லது இரவுக்குள் மேட்டூர் அணை வந்து சேர்ந்தது என்று எதிர்பார்க்கப்படுகிறது. மேட்டூர் அணை நிரம்பும் பட்சத்தில் இந்த உபரி நீர் முழுவதுமாக காவிரியில் திறந்துவிடப்பட வாய்ப்புள்ளதால் இந்த எச்சரிக்கையானது முன்னெச்சரிக்கை நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. அந்தந்த மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் காவிரி கரையோர பகுதியில் உள்ள பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும், ஒலிபெருக்கி மூலமாக எச்சரிக்கை விடுக்க வேண்டும் என்ற ஒரு தகவலை தமிழ்நாடு அரசின் சார்பில் வெளியிடப்பட்டிருக்கிறது.